ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கரியர் கைடன்ஸ் வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்க போகுது. எல்லா வீடியோவும் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ அமையும். ஏன்னா இன்ஜினியரிங் 2026 இப்போ இன்ஜினியரிங் படித்தா 4 வருஷம் கழிஞ்சு எனக்கு வேலை கிடைக்குமா? இதே தான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. நல்ல கல்லூரியில் படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன் மாணவர்களுக்கு. அதனால தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன், ஹைலி டிமாண்டட் டாப் 10 கோர்சஸ் பற்றி சொல்ல வந்திருக்கேன். அது என்ன சார் டாப் 10, அதுக்கு மேலே இல்லையாங்க சார் அப்படின்னு கேட்டால் இருக்குப்பா. 600க்கும் மேற்பட்ட படிப்புகள் இருக்குது இன்ஜினியரிங்கில் இந்தியாவில். தமிழ்நாட்டில் மட்டும் அன்யூனிவர்சிட்டியில் 150க்கு மேலே படிப்புகள் இருக்குது. நமக்கு தான் நிறைய தெரியறதில்ல. அதை பற்றி ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போது ஹை சேலரி பேக்கேஜ் உடைய டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் கோர்சஸை பற்றி பார்ப்போம். இந்த கோர்ஸெல்லாம் எடுக்க தவறாதீங்க. அதுக்குன்னு இதை மட்டும் மையப்படுத்தி எடுக்காதீங்க. நல்ல கல்லூரியில் எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தாலும் நல்லதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. என்ன தான் நான் டாப் கோர்ஸஸ் சொன்னாலும் ஏதோ ஒரு மொக்க காலேஜில் போய் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல கல்லூரி, நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்க கல்லூரி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஃபேக்கல்ட்டி எல்லாமே பார்க்கணும். என்ஆர்எஃப், என்பிஏ எல்லாமே பார்க்கணும். அண்ட் அதை விட முக்கியம் பிளேஸ்மெண்ட்டை பார்க்கணும். பிளேஸ்மெண்ட் யார்கிட்ட விசாரிப்பீங்க? அங்கே இருக்க பசங்கிட்ட கேட்டாலே தெரிஞ்சும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்லித்தரேன் என்ன பண்ணணும்னு. இப்போது இந்த நல்ல கல்லூரியில் நீங்கள் எந்த மாதிரி மெக்கானிக்கல் கோர்ஸ், சிவில் கோர்ஸ் டிமாண்டே கிடையாதுங்கிறாங்க. அங்கே போய் படித்தா கூட, நல்ல கல்லூரியில் படித்தா கூட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குப்பா. அதான் சொல்ல முடியும் என்னால். உங்கள் ஸ்கில்ஸும் ஆட்டோமேட்டிக்கலி நல்ல கல்லூரியில் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் சொல்லித்தரனால டெவலப் ஆகும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் சஜஸ்ட் ஆகணும். நிறைய பேருக்கு என்ன கோர்ஸ் எடுக்க தலைப்பிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக இது வைரல் ஆகணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடித்து தூள் கலப்புங்க. ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். டிமாண்டிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கோர்ஸ் எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இது ஒரு சேஃப்டி, அதாவது பார்த்திங்கன்னா மாணவர்கள் அதிக விரும்பின கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் இயரில் மாணவர்கள் அதிகம் எடுத்து கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன கோர்ஸ் எடுத்தாங்கன்னு கிடையாது, அதில் சஜஸ்ட் பண்ணி அதை நம்ம சொன்னதும் கேட்டு, எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னதும் கேட்டு, சீனியர்ஸ் சொன்னதும் கேட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு எடுத்துருக்குறாங்க. இப்போ டிமாண்டாக போயிட்டுருக்கு அதெல்லாம். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு எதுக்கு வேலைவாய்ப்பு ஜாஸ்தின்னு அனலைசிஸ் பண்ணி தானே மெஜாரிட்டி பீப்புள் எடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் இங்கே சொல்கிறேன். அதனால் புரிஞ்சுக்கணும். இது ஹைலி டிமாண்டட் கோர்சஸ் லிஸ்ட்டில் இருக்குது, பயப்படாதீங்க. இதை தவிர்த்து என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பெற்றோர்களும் இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஓகே, என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வழக்கமாக இது கேள்விப்படுற கோர்ஸ் தானே. ஆனால் எந்த கல்லூரியில் போனாலும் ஹைலி டிமாண்டட் கோர்ஸ், ஹைலி நான் டொனேஷன் வாங்குவேன். இப்போ இந்த கோர்ஸ் கிடைக்கும்னாலே டிமாண்டாக இருக்குது. பிஎஸ்சியில் எடுத்தாலும் டிமாண்ட் இருக்குது, பிஇயில் எடுத்தாலும் டிமாண்டாக இருக்குது. எங்கே போனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் டிமாண்ட். ஏன்னா அந்தளவுக்கு கைப்பேற்றி விட்டாங்க. இது படித்தா வேலை கிடைக்கும், சிஎஸ்சி படித்தா தான் சேஃபு, என் பையனுக்கு சிஎஸ்சி படித்தா தான் ரொம்ப சேஃபு, வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கிடையவே கிடையாது. என்ன படிப்பாக இருந்தாலும் நல்ல கல்லூரியில் படிக்கணும். அதை விட முக்கியம் உனக்கு ஸ்கில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கில்னால் உன் ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணணும். இதை நான் போன வீடியோவிலே சொல்லிட்டேன். ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணணும். எந்த மாதிரி ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உன்னுடைய எக்ஸ்ட்ராவாக நீ என்ன கற்று வச்சுருக்கிற, அண்டு எது படித்தாலுமே இப்போ ஏஐ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிது. ஏஐ நாலேஜும் கெயின் பண்ணுங்கள். இல்லை முடியலையா, ஏதோ ஒரு ஸ்மாலாக கோடிங் லாங்குவேஜாவது கற்று வச்சுக்கோங்க. பைத்தான், C++, ஜாவா, இந்த மாதிரி பேசிக்ஸ் கோடிங்காவது கற்று வச்சுக்கோங்க. அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் வேலை கிடைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போது நீ லீவ்லேயே ஏதாவது கற்றுக்க ட்ரை பண்ணு. ஓகே, அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா 5 மாதம் உங்களுக்கு கேப் இருக்குது, அதில் ஏதாவது கற்றுக்க ட்ரை பண்ணு. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் 4 வருஷம் கழிஞ்சு வெளியே போனால் கூட வேலை கிடைக்கும். பிளேஸ்மெண்ட் ஆகலைனாலும் வெளியே போனாலும் உனக்கு வேலை கிடைக்கும். புரிஞ்சுதா? என்ன தான் டிகிரி வச்சுருந்தாலும் டிகிரி வெறும் மார்க்கை தான் நம்ம கொடுக்கும். நம்ம தான் திறமையை வளர்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிமாண்டான கோர்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா எல்லோரும் நினச்சிடும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தா நம்ம சிஎஸ்சி எடுத்துடலாம், பயாலஜிக்காரங்களுக்கு கஷ்டம். அப்படி இல்லை, யார் வேணாலும் சிஎஸ்சி படிக்கலாம். மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும். மேக்ஸ் ரொம்பவே போட தெரிஞ்சிருக்கணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா மேக்ஸ் அதிகமாக வருதில்ல, இதுதான் உண்மை. ஏன்னா மேத்தமேட்டிக்கல் ஸ்கில் இல்லைன்னா ப்ரோக்ராமிங், கோடிங், திங்கிங்கே பண்ண முடியாது. நிறைய காம்ப்ளெக்சிட்டியெல்லாம் இருக்கும்.
ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தேவை கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேணாம்னு சொல்ல, டெவலப் பண்ணிக்கிங்கன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேலைக்கு போனாலுமே அந்த ஸ்கில் இருக்கணும். ஓகேவா? அண்ட் சிஎஸ்சி வந்து ஒரு டிமாண்டான கோர்ஸ், கண்டிப்பாக ஹை சேலரி உடைய கோர்ஸ். பட் நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மாணவர்களிடையே வந்து பரபரப்பாக போகிற கோர்ஸ் இதுதான். ஏன்னா வந்து ஏஐடிஎஸ் என்னன்னே தெரியாமல் ஏஐடிஎஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பற்றி நிறைய கற்றுக்க போகிறோம் அப்படின்னு ஆர்வத்தில் எடுப்பாங்க. தியரிட்டிக்கலாக நிறைய கற்றுக்குவீங்க. இப்போ இருக்க சினாரியா சிலபஸில் தியரிட்டிக்கல் நிறையா இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கல் கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து உண்மையான விஷயம். ப்ராக்டிக்கல் எங்கே கிடைக்கும் சார் அப்படின்னா, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கும். டீம்டு யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய வந்து என்ன சொல்ல, ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடி, இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரிகளை பெரும்பாலும் தியரிட்டிக்கல் அதிகமாக தான் படிக்கிறீங்க. ஐஐடி என்ஐடியே சொன்னல, அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல் பேஸ்டு அதிகம். புரியுதுங்க? ப்ராக்டிக்கலுக்கு கம்மி முக்கியத்துவம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கணும், நீங்கள் தனியாக கற்றுக்கணும் ஏதாவது 4 வருஷத்தில், புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏஐ பற்றி பெருசாக கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இதுக்கும் தேவை. காம்ப்ளெக்சிட்டி, அல்காரிதம், இதெல்லாம் சால்வ் பண்ண தெரியணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக சால்வ் பண்ண தெரியணும். ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் படித்தா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ண நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டேட்டா சயின்ஸ்னால் டேட்டா அனாலிட்டிக்ஸாகவும் போகலாம், டேட்டா சயின்டிஸ்ட்டாகவும் போகலாம். ஆனால் டேட்டா சயின்ஸுக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்து ஏஐடிஎஸ், ஏஎம்எல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஹைலி ப்ரிஃபர்டு கோர்ஸ். ஏஐ, மிஷின் லேர்னிங், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ் பற்றி நிறைய படிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய கற்றுக்கலாம். கோடிங் லாங்குவேஜ் நிறைய கற்றுக்கலாம். காம்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கோர்ஸ் தான். மிஷின் லேர்னிங் வர்றதுனால ரோபோட்டிக்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க. அடுத்து இசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது வந்து பூமில் இருக்க ஒரு கோர்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் மாணவர்கள் சிஎஸ்சிக்கு அப்புறம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த கோர்ஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா பல ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. கம்ப்யூட்டர் சைடும் போய்க்கலாம், அண்ட் எலக்ட்ரானிக் சைடும் போய்க்கலாம், அண்ட் ப்ளஸ் நீங்கள் டிஃபென்ஸ் சைடுமே போய்க்கலாம், நிறைய சைடு போய்க்கலாம். இதுக்கு நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் ஆகணும், இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்களுக்கு ஈஸி பயன்படுது. ஸோ ஈஸி எடுத்து தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஈஸி வந்து ஃபுல்லாக வந்து டெரிவேஷன், அனாலிட்டிக்கல், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் நிறையா இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு சப்ஜெக்ட் வந்து 5 or 6 சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸு, ஜாவா, பைத்தான், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங், அந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏதோ ஒன்று வரும். பெரிய லெவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுலேயே இன்னொரு பிரான்ச் இருக்குது, விஎல்எஸ்ஐயும் தனி கோர்ஸாக இப்போ வந்துருச்சு, புதுசாக வந்த கோர்ஸ். ஓகேவா? ஈசி கீழே இருக்க கோர்ஸ் தான். இதுவும் ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு கோர்ஸு. விஎல்எஸ்சி வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து சில பல கல்லூரிகளில் தான் இருக்குது, சீட்ஸும் கம்மியாக இருக்குது. இது எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்குது. நல்ல கல்லூரியில் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமிகண்டக்டர் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் பூம் ஆக போகுது ஃப்யூச்சரில். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செமிகண்டக்டர் டிவைஸ் அந்த மேனுஃபேக்சரிங் இருக்கிறனால நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, நிறைய கம்பெனிஸ் வரும், நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் விஎல்எஸ்சி மீன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஐசிஸ் இருக்குல்ல, நிறைய சிப்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி அதிலே வந்து ப்ரோக்ராமிங், கோடிங் எல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லேயே பண்ணால் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அது சம்மந்தப்பட்ட படிக்க தான் விஎல்எஸ்சி. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய படிப்பு எடுத்து படிக்கலாம். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கிட்டத்தட்ட சிஎஸ்சியும் ஐடியும் ஒரே பேசஸ் தான். 8லேருந்து 7 சப்ஜெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன நிறைய கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஐடியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகே, நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயந்தான். பட் சிஎஸ்சியும் இது ரிலேட் பண்ண ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், வெரி 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 பூமிங் கோர்ஸ். இதுவும் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா சில பல கல்லூரிகள் இருக்குது, சீட்ஸும் கம்மியாக தான் இருக்குதுல. சிஎஸ்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிஏ கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க யூஜி முடிச்சுட்டு, ஆனால் எம்பிஏ ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் படிச்சிங்கன்னா அது இந்த கோர்ஸ் தான். அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் இருக்கும், அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் ஓரியன்ட், அதுதான். அப்போ பிஸ்னஸ்க்கும் சரி, ஒரு பேங்கிங் செக்டாரும் சரி, ஒரு ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் பண்ணுறதுக்கும் சரி, இதுக்கெல்லாம் வந்து சிஎஸ்பிஎஸ் ரொம்ப பெரிய படிப்பாக இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு ஃப்யூச்சரும் இருக்கிறதுக்கு
படிச்சுக்கலாம். அண்ட் சிசி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு படிப்பாக வளர்ந்துட்டு வருது. இதெல்லாம் புதுசாக இப்போ வந்த கோர்ஸ் தான். 4 வருஷம் 5 வருஷம் தான் ஆச்சு. ஸோ சிசிஇ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னிக் அண்ட் ஒயர்லெஸ் நெட்வொர்க் 2 காம்பினேஷனாக தான் சிசிஇ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பற்றியும் தெரிஞ்சுக்குவேன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நெட்வொர்க்னா அந்த லேனு வேனு படிக்கிறது நிறையா, இந்த ரவுட்ரு, அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நெட்வொர்க்ஸில் படிப்போம். ஓகேவா? அதை பற்றியும் படிப்பீங்க. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது ஒரு பெரிய ஒரு படிப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவும் எடுத்துக்கலாம். நல்ல கல்லூரியில் எடுத்து படிங்க. நல்ல கல்லூரி தான் பெரும்பாலும் சிசிஇ வச்சுருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி இதுவும் வந்து பெரும்பாலும் கல்லூரியில் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆனால் மிகப்பெரிய கல்லூரி அப்படின்னு டாப் 10 வரும்போது சில கல்லூரியில் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வர கல்லூரியில் இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் வந்து மாணவர்கள் விரும்பக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் ப்ரொடெக்டிங் நெட்வொர்க் சிஸ்டம் டேட்டா ஃப்ரம் சைபர் த்ரெட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கங்க, நான் இதிலே படிச்சுட்டேன். ஒரு சைபர் த்ரெட்லேருந்து எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயுமே வந்து கோடிங் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் ஒன்று சொல்லட்டுங்களா, சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ் தான் ஏடிஎஸ், ஏஎம்எல், ஐடி, சைபர் செக்யூரிட்டி. இதெல்லாம் வந்து சிஎஸ்சிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான். பெருசாக ஒரு வித்தியாசமெல்லாம் இருக்காது. சிஎஸ்சியில் படிக்கிறது கொஞ்சம் சப்ஜெக்ட் இதுலேயும் இருக்கும், 30% சப்ஜெக்ட் இதுலேயும் இருக்கும். என்ன கூடுதலாக வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் சில டீம்டு யூனிவர்சிட்டியில் சொல்லித்தராங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் ஃப்யூச்சரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, ஏஎம்எல், ஏஏடிஎஸ், ஐடியெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் தெரிஞ்சு, ஏன்னா இதுதான் ஃப்யூச்சர். ஓகேவா? ஸோ சைபர் செக்யூரிட்டினா நான் வந்து ஹேக்கராக போகிறேன், அதுக்கு தான் எடுக்கிறேன், இப்படி மைண்ட் செட்டில் எடுக்காதீங்க. ஆனால் பெரிய வளர்ந்து வர ஒரு கோர்ஸு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது நான் படித்த கோர்ஸு. கண்டிப்பாக இது எடுக்கலாம். எவர்கிரீன் கோர்ஸு. ஆனால் வந்து நிறைய பேர் இந்த கோர்ஸ் எடுக்க மாட்டாங்க. கேட்டால் வந்து நான் சிஎஸ்சி தான் எடுப்பேன், இசி தான் எடுப்பேன், ஏன்னா டிமாண்ட் இல்லை, ஏன்னா அக்கம் பக்கத்தில் எடுக்கலை, அந்த பையன் எடுக்கலை, இந்த பையன் எடுக்கலாம், நான் வந்து சிஎஸ்சி தான் எடுப்பேன், பயமாக இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. வெஹிக்கிள்ஸ், பேட்ரிஸ், நிறையா அப்ளிகேஷன்ஸ், நிறையா வந்து ரியல் லைஃப்பில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ட்ரிபிளி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நிறைய தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எல்லாமே வெஹிக்கிளாக மாறுறதுனால கன்ஃபார்மாக ட்ரிபிளி வந்து ஒரு பெரிய லெவலில் ஃப்யூச்சரில் ஸ்கோப்பாக இருக்க போகுது. நல்ல சம்பளம் கிடைக்கும். ட்ரிபிளி படித்தா கவர்மெண்ட் வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஈசியும் ட்ரிபிளியும் கிட்டத்தட்ட ஈசியும் ட்ரிபிளியும் சப்ஜெக்ட்டும் ஒரு 7-8 சப்ஜெக்ட் ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா? எலக்ட்ரானிக் டிவைஸு, பவர் எலக்ட்ரானிக்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட் ஒரே மாதிரி வரும். ஓகேவா? அதனால் தாராளமாக நீங்கள் ட்ரிபிளி எடுத்து தைரியமாக படிக்கலாம். பொண்ணுங்களாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பொண்ணுங்கன்னா ஈசி, சிஎஸ்சி தான் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ட்ரிபிளி தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஓகேவா? மெக்கானிக்கல்னால் எனக்கு பயம் சார், அது வந்து எடுக்கவே வேணாங்கிறாங்க. கல்லூரிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, ஃபில் ஆகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா மெக்கானிக்கல் மாணவர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஹைப் கிடையாது, டிமாண்டு கிடையாது. அதனால் மெக்கானிக்கலுக்கு ஃபீஸும் கம்மியாக வாங்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மெக்கானிக்கல் எவர்கிரீன் கோர்ஸ் இதெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா கோரில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரே கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 4 வருஷம் கழிஞ்சால் பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெக்கானிக்கலும் சரி, மெக்கட்ரானிக்ஸும் சரி, நீங்கள் இதை நல்ல கல்லூரியில் எடுத்து படிக்கணும். மெக்கானிக்கல்லாம் டாப் மோஸ்ட் 50-60 கல்லூரிகள் இருக்குது. அங்கே எடுத்து படிச்சிங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. சிவில் கண்டாலே எனக்கு பிடிக்காது சார். சிவிலில் எவன் எடுக்கிறான்? இப்போது நான் சத்தியமாக சொல்கிறேன், சிவிலே வந்து யாருமே எடுக்கிறது இல்லை. 30 சீட் இருக்குன்னா 20 பேர் தான் எடுக்கிறான், 10 பேர் சீட்டு ஃபில் ஆகாமே கிடக்குது. காரணம் என்னென்னா, டிமாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சியும் அண்ட் ஐடியும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்யூட் பிரான்ச்சில் தான் வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அப்படியே பரவிருச்சு, இதெல்லாம் எடுத்து படித்தா நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு. இதில் வந்து ஹைலி டிசைனிங் நாலேஜ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பாருங்கள், பில்டிங் எல்லாம் இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்யூச்சரில் பில்டிங்கே இல்லாமல் இருக்குமா? கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருக்கும், டிசைனிங் வந்துக்கிட்டே இருக்கும், டிசைனிங் வேலை நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். டிசைனிங் நாலேஜ் இருந்தீங்கனாலே இதெல்லாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிவிலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 4 வருஷம் கழிச்சு வேலைவாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இதெல்லாம் எப்பவுமே வேலைவாய்ப்பு இருக்குது, தைரியமாக எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல கல்லூரியில் எடுத்து படிங்க. டாப் மோஸ்ட் கல்லூரியில் இது ஈஸியாக கிடைக்கும், கண்டிப்பாக எடுத்து படிங்க. சிவில் மெக்கானிக்கலுக்கு ஒரு அட்வான்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு கட் ஆஃப் ரொம்ப லோவாக இருக்கும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஒரு 150 கட் ஆஃப் எடுத்தால் கூட பெரிய லெவலில் காலேஜ் கூட கிடைக்கும். அதனால் பெரிய காலேஜில் இது எடுத்து படிச்சிங்கன்னா ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிடலாம், புரிஞ்சுக்கோங்க. அண்ட் சிவிலுக்கும் மெக்கானிக்கும் ட்ரிபிளியும் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரிபிளி இசி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோர் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எடுத்து படிக்கிறது நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு டபுள் அசிஸ்டன்ட் கிடைக்கும், கோர்லேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஐடிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட்
அதான் சொல்கிறேன்ல, ஐடி செக்டார்லேயும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சர்க்யூட் பிரான்ச்சை வந்து ஐடிக்கு கூப்பிடுவாங்க, மெக்கானிக்கலுக்கு சில கல்லூரியில் கூப்பிட மாட்டான்னு சொல்கிறாங்க. ஐடி ஜாப்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஆஃபர் பண்ண மாட்டோம், பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது, மெக்கானிக்கல் கம்பெனியும் வர மாட்டாங்க, ஆனால் மெக்கானிக்கலுக்கு வேலையே கிடைக்காதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. இப்படிலாம் கிடையவே கிடையாது. மிகப்பெரிய கல்லூரியில் படித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கங்க. ஆனால் மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, இசிஇ, சிவில் இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமுமே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்துடலாம். அதிகமாக வந்து சிஎஸ்சி ஏஎம்எல் தான் போன வருஷம் சீட்டு முன்னணியாக ஃபில்லப் ஆச்சு. ஏன்னா சீட்டு அதில் கம்மி தான், ஒரு 5000-6000 சீட்டு தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 78% ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்சி 78 சீட் அதிகமாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட வந்து 35,000 சீட்லாம் இருக்கும், 78% ஃபில் ஆகிருக்குது. அந்த சீட்ஸ் எண்ணிக்கை எழுதலை, பர்சன்டேஜ் வைஸே சொல்லிடுறேன். ஏஐடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 78% வந்து ஃபில் ஆகிருக்கு. ஐடி வந்து 78% ஃபில் ஆகிருக்கு. அடுத்து இசி வந்து பார்த்திங்கன்னா 75% மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்பிஎஸ் வந்து 74%. இதெல்லாம் ஹைலி ப்ரிஃபர்டு கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பார்த்துக்கோங்க. சைபர் செக்யூரிட்டி 72%, ட்ரிபிள் இ வந்து 60%, பயோமெடிக்கல் 58%. பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், பயாலஜிக்காரங்க தான் எடுக்கணுன்ட்டு யார் வேணாலும் எடுக்கலாம். பயாலஜிக்காரங்க ஈஸியாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 54% பேர் வந்து எடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஓகேவா. அண்ட் பயோமெடிக்கல் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் கேர் சென்டரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குது பயோமெடிக்கலுக்கெல்லாம். ஆனால் நல்ல காலேஜில் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஏன்னா லோ கட் ஆஃப்கே கிடைக்கும், நல்ல காலேஜில் படிங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டிமாண்டிங் கோர்ஸ் பற்றி பார்த்தாச்சு, இதெல்லாம் மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எவ்வளோ சம்பளம் வந்து ஒரு மீடியனாக கிடைக்கும், ஒரு ஆவரேஜாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்னென்ன கம்பெனிஸ் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். காலேஜுக்கு உங்களுக்கு கம்பெனி வராங்கல்ல, அதிகமாக எந்த கம்பெனிஸ் வராங்க, இந்தந்த கம்பெனிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறது இப்போ சொல்ல போகிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறனால தான் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். சிஎஸ்சி, ஐடி, சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், ஏஏடிஎஸ், ஏஎம்எல் எடுத்து படித்தால் சிஎஸ்சி ஓரியன்டடுக்கு எல்லாமே இந்த கம்பெனிஸ் தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் வராங்க. ஆனால் இதையும் தாண்டி ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா வெளியே வந்தால் கூட பெங்களூரு, ஹைதராபாத்து, சென்னை இல்லை மும்பை, இங்கெல்லாம் பெரிய பெரிய சிட்டியில் போனால் ஐடி கம்பெனி மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா. அதனால் ஐடி கம்பெனி கிடைக்காத, வேலை கிடைக்காதுன்ட்டு இல்லை, கண்டிப்பாக அலைஞ்சா கிடச்சிடும். ஆனால் நாலேஜும் ஸ்கில்லும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டிங் சர்வீஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா இதெல்லாம் காலேஜுக்கே வருவாங்க. அக்செஞ்சர், எம்பசிஸ் லிமிடெட், ரெடிங்டன் லிமிடெட், காக்னிசென்ட், ஓரக்கல் ஃபினான்ஷியல், ஜோஹோ, ஐபிஎம், கேப்ஜெமினி, ஹெச்பிஇ, இன்டெல், எல்டிஐ, மிட்ரி, மைக்ரோசாஃப்ட், எவ்வளோ பெரிய கம்பெனி, மெட்டா, பாருங்கள். இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி. இங்கெல்லாம் கிடச்சிதுன்னா 50 லட்சம் per annum வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய கல்லூரியில் தான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வருவாங்க. கூகுள், சிஸ்கோ. ஸோ இது தாண்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி, இதை தாண்டியும் நிறைய ஐடி கம்பெனிஸும் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக அதை எடுத்து படிக்கலாம். ஆனால் நல்ல கல்லூரியில் எடுத்து படிங்க. கோர் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ, சிவில், மெக்கானிக்கல், இசிஇ இதெல்லாம் எடுத்து படித்தா என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஒரு 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மீடியனா, ஓகேவா. அங்கேயும் மீடியம் சேலரி சொல்கிற மாட்டோம், மீடியனா ஒரு 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். போக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா. எடுத்தோடனே உங்களுக்கு சேலரி வந்து அந்தளவுக்கு ஹை போகாது. ஸோ அசோக் லைலாண்டு இது வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது. பெல் அதுங்கிறது மெக்கானிக்கல், சிஎஸ்சி, இசி சம்மந்தப்பட்டது. பெல் அப்படி பிஹெச்இஎல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சம்மந்தப்பட்டது தான். அண்ட் கோல் இண்டியா அப்படிங்கிறது மெக்கானிக்கல், சிஎஸ்சி, இசி சம்மந்தப்பட்டது. எஸ்ஆர் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, இசி சம்மந்தப்பட்டது. இவங்களாம் எடுத்துக்கலாம். அதில் கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கோத்ரேஜ் அண்ட் பயாஸ் அதில் வந்து மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, இசிஇ. ஹெச்பிசிஎல் மெக்கானிக்கல், சிவில் மட்டும். எல்என்டி மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, சிவில், இசிஇ. மகேந்திரா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, இசிஇ. அண்ட் என்ஏபிஎல், ஓஎன்ஜிசி இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள். ரிலையன்ஸ், செயில், சீமென்ஸ், பாஷ் இதெல்லாம் போக இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. இதையும் தாண்டி கோர் கம்பெனிஸ் நிறையா இருக்குது, நமக்கு தெரியாத கூட நிறையா இருக்குது. என்ன ஸ்டார்ட் அப் இருக்குது. ஸ்டார்ட் அப்பில் கூட உங்களுக்கு போனீங்கன்னா அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் இருக்காது. ஆனால் மிகப்பெரிய கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அண்ட் அதுவும் கிடைக்கலன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணி கூட ஒரு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு கூட நம்ம மிகப்பெரிய கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகலாம். நல்ல ஃப்யூச்சர் இருக்குது தம்பி. இந்த டிமாண்டிங் கோர்சஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா. அண்ட் இதை தாண்டி சில கோர்சஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கும் டிமாண்டிங் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எடுக்கிற காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ மெக்கானிக்கல் எடுக்கிற, சிவில் எடுக்கிற, நீ ஒரு ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி எடுக்கிற, இல்லை வந்து ஒரு அக்ரி என்ஜினியரிங் எடுக்கிற, நீ ஏதோ ஒரு மொக்க கோர்ஸ் எடுத்தால் கூட நல்ல கல்லூரி தான் ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், நல்ல கல்லூரிகள் இருக்குது. அதில் தி பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150-100 கல்லூரிகள் தான்.
ஆக்சுவலாக 150 காலேஜுக்கு மேலே நல்ல கல்லூரிகள் இருக்குது. தி பெஸ்ட்டுனா எல்லா ஃபியூச்சர்ஸும் உடைய கல்லூரிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கல்லூரி கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அது பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்டெல்லாம் பின்னாடி வரும். ஃப்யூச்சரில் நான் சொல்ல போகிறேன். ஃப்யூச்சர்னா ஒரு 2 நாளில் சொல்லிடுறேன். அந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்கில் போட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது இப்போ நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். ஒருவேளை கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வருதுன்னா அது யோசிக்கலாம். அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? அது என்ன பண்ணலாம், கட் ஆஃப் கம்மியாக வந்தால் என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா, அப்படியே போனாலும் எவ்வளோ செலவாகும், எல்லாம் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகுது. பயாலஜி சம்மந்தப்பட்ட பசங்களுக்கும் வரப்போகுது, ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பசங்களுக்கும் வரப்போகுது. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ஃப்யூச்சரில் இதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். இது போக எக்ஸ்ட்ராவும் கோர்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுவுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நல்ல கல்லூரி மறந்துடாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மிக முக்கியம் சொல்ல மறந்துட்டேன், ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க. ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? கண்டிப்பாக 4 வருஷம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பெரிய லெவலில் நீ இருக்கணும். உன்னுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லா விஷயமும் மாறி இருக்கணும். ஸ்கில்லு மட்டும் கிடையாது, நாலேஜ் மட்டும் கிடையாது, மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் மட்டும் கிடையாது, ஆப்டிடியூடு நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் இப்போல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் வேலைக்கு போனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்டேட்டடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் அதிக சம்பளத்தில். புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரி இப்போ முக்கியம். அதில் போய் பெஸ்ட்டு கோர்ஸ் எடுத்து படிங்க. நன்றி.